பிராம கல்பம் வாராக கல்பம் அப்படின்னு சிருஷ்டி ரெண்டு வகையாக அமைஞ்சிருக்கு. பிராம கல்பம் அப்படிங்கிறது உயிரினங்கள்லாம் உண்டாவதற்கு முன்னாடி உள்ள சிருஷ்டி. வாராக கல்பம் அப்படிங்கிறது உயிரினங்களை உண்டாக்குற காலத்தில் உள்ள சிருஷ்டி. இதை எப்படி பிரிக்கிறார்கள் அப்படின்னா, ஸ்வயம்புவ ஸ்வாரோச்சுஷ உத்தம தாமச ரைவத சாக்ஷுஷ வைவஸ்வதன்னு 14 மன்வந்தரமா. பிரம்மாவுக்கு ஒரு பகல் அப்படிங்கிறது 14 மன்வந்தரம், ஒரு இரவு அப்படிங்கிறது 14 மன்வந்தரம். ஒரு பகல் 1000 சதுர்யுகம், இரவு 1000 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது 43,80,000 வருஷம் நம்ம கணக்கில். இது மாதிரி 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல். இந்த 1000 சதுர்யுகத்தை 14 பார்ட்டா பிரிக்கிறார், மன்வந்தரம் அப்படின்னு சொல்லட்டும். அதில் முதல்ல ஸ்வயம்புவன்னு பேர், அப்புறம் சுவாஜோஷன்னு. அந்த மாதிரி ஒரு பீரியடில் தான் கதைகளை சொல்லின்னு வரார். அதில் பிரகலாத சரித்திரம் சொல்லி ஸ்வயம்புவ சுவாஜோஷ உத்தம தாமச ரைவத மன்வந்தரத்தில் அந்த கதையை சொல்கிறார். இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய ராஜா. பாண்டிய தேசம் மிகவும் பழமையானது. இன்னைக்கு சொல்றாலும் மொஹஞ்சதாரோ ஹரப்பா ஆராய்ச்சியை காட்டிலும் கீழடி ஆராய்ச்சிங்கிறது மிகவும் பழசானது. இவன் நாங்கள் சொல்றது என்னன்னா, லட்சக்கணக்கான வருஷம் பழசானது நாகரீகம்ங்கிறது. அதுலேயும் பிரத்யேகமாக பாண்டிய தேசங்கள்லாம் ரொம்ப பிராச்சீனமானது. அடுத்தது வரப்போகிறது இதுலேயே மத்ஸ்யாவதாரமே பகவான் அங்கே தான் பண்ணினான் அப்படின்னு. மத்ஸ்ய அவதாரமே பகவான் அங்கே தான் பண்ணினான். அதனால தான் பாண்டிய நாட்டுக்கு மீன் கொடிங்கிறது. இந்த நாட்டை ஆண்ட ராஜா இந்திரத்யும்னன், ரொம்ப பக்தன் அவன். ஒரு சமயம் கொடகு மலை பிரதேசத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அகஸ்தியாச்சாரியா பாண்டிய ராஜாவை பார்க்க வந்தார். இவன் பூஜை பண்ணிட்டு இருக்கான். ராஜாக்கள் பூஜை பண்ணுவாளான்னா, ராஜாக்கள்லாம் பூஜை பண்ணின தேசம் இது. ராஜாக்கள்லாம் பகவானை பூஜை பண்ணின தேசம். அப்படி வாழ்ந்து காண்பிச்சார்கள். நாம் எப்படி வாழணுங்கிறத வெறுமனை சட்டத்திட்டம் போட்டால் போராது, வாழ்ந்து காண்பிச்சார்கள். அப்புறம் பின்னாடி குளறுபடியெல்லாம் பண்ணி விட்டான். இப்போ நம்ம பிஎம் இருக்கார் பாருங்க, எப்படி வாழணும்னு காமிக்கிறார். நேற்றுக்குமே துவாரகையில் போய் பூஜை பண்ணி ராத்திரி கீழே போய், இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். இப்படிலாம் ஒருத்தர் கிடைப்பாளா நமக்குன்னு பிரமிப்பாக இருந்தது. இவ்வளோ ஸ்ரத்தையா பக்தியா ஸ்ரீரங்கத்தில் என்ன ஒரு ஸ்ரத்தையோட பெருமாள் ஆராதனை பண்ணி, ராமேஸ்வரத்தில் எப்படி ஒரு தீர்த்த ஸ்நானங்கள்லாம் பண்ணி, பெரிய விஷயம். அப்படி தான் இருந்தார்கள் நம்ம தேசத்தை ஆண்டவர்கள்லாம், அப்படி தான் இருந்தார்கள். சமமான ஒரு பார்வை, சாந்தியான ஒரு குணம், ஆழ்ந்ததான ஒரு பக்தி, கருணை, கம்பீரம், தர்மத்தை நிலநாற்றத்தில் ஒரு உறுதி, அதற்குள்ள ஒரு பராக்கிரமம், புத்தி சாதுரியம், இதெல்லாம் சுபாவமாகவே உள்ளது நம்ம தேசத்துக்கு. ஒரு தட்டவே நம்ம ட்ரைனிங் எடுக்க வேண்டாம், கற்றுக்க வேண்டாம். இந்த மண்ணுக்குள்ளதான சக்தி அது. இந்த இந்திரத்யும்னன் பூஜை பண்ணும்போது அகஸ்தியர் வரத்தே, பொதுவாக பூஜை பண்ணும்போது, சாப்பிடும்போது, ஜபம் பண்ணும்போது நடுப்பில் பேசக்கூடாது, எழுந்திருக்கக்கூடாது. இது ஆன்மீக காண்டத்தில் உள்ளதான நியமம். அது இதுக்கு சாமானிய தர்மம்னு பேர். விசேஷ தர்மம்னு சிலது உண்டு. நாம் பூஜை பண்ண உட்காந்துக்கிறதே ஒரு பெரியவா வந்துட்டா அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம பூஜையை நிறுத்திட்டு அவளை தான் பூஜை பண்ணணும். இருங்கோ, அங்கேயே நில்லுங்கோ, நான் பூஜையை முடிச்சுட்டு வரேன்னு நான் சொல்லுவா. அப்படி சொல்லக்கூடாது.
ஏன்னா பூஜை அப்புறம் பண்ணிக்கலாம் அல்லது நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரியவா நமக்கு வரமாட்டான். நீங்க இப்படி சொல்றீங்களே, அதுக்கு பிரமாணம் இருக்கு. ஆனால் சாஸ்திரத்தை தான் சொல்றேன். மகத் சந்தர்சனே பிராப்தே சமஸ்த நியமைஹி அலம் அப்படின்னு சாஸ்திரம். பெரிய மகான்களை நாம பார்க்க நேர்ந்தா நம்மளுடைய நியமங்கள்லாம் போரும்னா அதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா அவள் தான் ஃபஸ்ட்டு. சாதாரண மனிதனுக்காக நம்மளுடைய நியமங்களை விட்டு கொடுக்கக்கூடாது. மகான்கள் வந்துட்டார்கள்னா நாம் அதை விட்டு கொடுத்துடணும். இது சாஸ்திரம்.